ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் வாக்கிங் போயிட்டேன் டாக்டர், அதனால் வாக்கிங் போயிட்டு வர்ற வழியிலே 2 பஜ்ஜி சாப்பிட்றேன், ஏன்னா எனக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகிடும் இல்லையா, அதுக்கப்புறம் நான் வந்து ஹெவியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம சுகர் கண்ட்ரோல் ஆகிறதுங்கிறது நமக்கு சரியாக நடக்காது. ஏன்னா 70% உணவு கட்டுப்பாடு மூலமாக தான் நம்ம சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ 30% தான் உடற்பயிற்சி. அதுவும் வெறும் நடைப்பயிற்சி மட்டும் வந்து பத்தாது. நிறைய பேருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், தசைகளுக்கான ஒரு பயிற்சிகள். நம்ம வந்து பைசெப்ஸ் மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, காலில் இருக்கக்கூடிய தசைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகளை வந்து நம்ம செய்யணும். நடைப்பயிற்சி அப்படிங்கிறது நம்ம இதய துடிப்போட அளவு வந்து அதிகப்படுத்துறது, ஸோ லங்ஸில் வந்து நிறைய காற்றை வந்து உள்ளே கொண்டு வருது, இந்த மாதிரியான ஒரு கார்டியாக் ஆக்டிவிட்டி. ஆனால் தசைகளை வந்து பலப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை நம்ம வந்து பண்ணலை அப்படின்னா நம்ம ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது தசைகளில் வந்து கொழுப்பு வந்து எரிக்கப்படுறது, சர்க்கரை வந்து எரிக்கப்படுறது, இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடக்காது. ஸோ அதனால் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து கொலஸ்ட்ராலோ இல்லை வந்து குளுக்கோஸோ வந்து கம்மியாகும். ஸோ நம்ம ரெஸ்ட்டாக இருக்கும்போது மசில் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் நமக்கு குளுக்கோஸ் வந்து மசிலில் வந்து எரிக்கப்படும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் சரியாக நடக்காதனால தான் நிறைய சுகர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தசைகள்லாம் குறைஞ்சி போய் உடம்பு வெயிட் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு டாக்டர், அதுக்கப்புறமா உடம்பு வெயிட்டே இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான காரணம் வந்து சார்கோபீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய தசை இழப்பு தான். இதற்கு நம்மளுடைய இரத்த சர்க்கரை வந்து அதிகமாக இருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அப்போது ரெகுலராக நம்ம தசைகளை பலப்படுத்தக்கூடிய ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் வந்து நம்ம வந்து பண்ணுறது நல்லது. ஸோ இதுவும் சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும்.